முட்டியில் அப்போ தட் டைம் இட் வாஸ் அப்போ ஃப்ளோரிங் எல்லாம் வந்து உங்களுக்கு பக்காவாக இருக்காது, அது ரொம்ப டிஸார்டராக இருக்கும். அப்போ வந்து என்னடா இப்போ இந்த தம்பி போடும் போது நான் பார்த்தேன், இது ஸ்மூத் ஃப்ளோரிங்கில் வந்து அழகாக பண்ணியிருக்காரு. அது ரொம்ப டிஃபிகல்ட் ஸ்டெப் அது. ஸோ இது ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்துருக்கு. அண்ட் பழைய ஞாபகங்கள் வந்து அந்த படம் பண்ண ஞாபகம் அப்படியே வந்துருச்சு இந்த பாட்டு பார்க்கும்போது லைவ். அண்ட் எஸ்பெஷலி அந்த ட்ராலி இருக்கு இல்லையா, அவங்க போட்டாங்களே அந்த ட்ராலி, நான் அது வந்து அது அந்த காலத்தில் ட்ராலியில் க்ரெயினில் ஹீரோயினை ஏற்றிடுவாங்க இல்லையா, அப்போ அந்த க்ளோஸ்அப்ஸ் எல்லாம் வந்து இது அப்படியே மேட்ச் பண்ணி அழகாக வந்து அந்த டைமிங்லேயே போய் அவங்க அதில் ஏறி இங்கேருந்து அங்கே போய் அதெல்லாம் வந்து ரொம்ப கலக்கலாக இருந்துச்சு. என்ன இந்த எந்த அளவுக்கு நான் வந்து ரசிகர் மக்கள் மத்தியில் வந்து மனசு பிடிச்சிருக்கணும், அந்த அளவுக்கு நீங்களும் இந்த சாங் வந்து ரீச் ஆகும்ன்ற ஒரு நம்பிக்கையில் நான் சொல்றேன். அது ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். மும்தாஸ் மேம் நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் இட்ஸ் ரியலி an honor having you over here. உங்கள்கிட்ட இங்க அப்படி உட்கார்றதுக்கு நிஜமா சொல்றேன், ரொம்ப ஆனர் ஃபீல் பண்றேன், ரொம்ப பெருமையா இருக்கு. வருண் அண்ட் பிரியா, உங்க பெர்ஃபார்மன்ஸ், உங்க கொரியோகிராஃபர் அண்ட் சாண்டி ரெண்டு பேர் சேர்த்து, குட்டி ரமேஷ் அண்ட் சாண்டி ரெண்டு பேர் சேர்த்து ரொம்ப அழகா இருந்தது. நிஜமா சொல்றேன், படம் பார்க்கும்போது அது எப்படி ஒரு எமோஷன் இருக்கும். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. பிரியா, யூ வர் வெரி பிரிட்டி, வெரி கியூட். அந்த ஸ்டைல் உங்ககிட்ட நல்லா இருந்தது. நல்லா அழகா ஸ்மைல் பண்ணிட்டு ரொம்ப நல்லா பண்ணீங்க. பேசிக்லி பார்த்தா இட் வாஸ் அ பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃபார் மீ. பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. கலா மாஸ்டர். வருண் அண்ட் பிரியா சாங் செலெக்ஷன் நல்லா இருந்தது. அதனால தான் நான் எடுத்த உடனே பாபுண்ணாவுடைய வராருன்னு சொன்னோடனே சாண்டி என்கிட்ட கேட்டான். 2 நாள் முன்னாடி தான் நம்ம அண்ணா கூப்பிட்ட உடனே வந்தார் பாபுண்ணா. உடனே சொன்ன உடனே சாண்டி அக்கா வராரா அப்படின்னு, வராருன்னு சொன்ன உடனே டக்குன்னு போட்டான். இப்போ சொல்றேன், அவன் நம்ம செட்டு மாத்திட்டு இருக்கும்போது சாண்டி சொன்னா, அக்கா சான்ஸே இல்லை, நான் அந்த மூமெண்ட்டே பண்ண முடியாதுக்கா, வெரி டிஃபிகல்ட், நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணோம் கிடைக்கலன்னு. ஸோ அந்த காலத்திலேயே அவ்வளோ நல்ல மூமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்றும் பெரிய மூமெண்ட்ஸ் கிடையாது நம்ம பண்றது, பட் அந்த காலத்துல வந்து இந்த பாட்டுக்கு ஒரு வரவேற்பு இருந்தது பாருங்க. படத்துக்கே சூப்பர். அது வந்து அதுக்காக தான் நான் வந்து 80s சொன்ன உடனே பாபு நான் இருக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா நான் வந்து நிறைய வானமே இல்லை நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ணாவோட. அப்போ வந்து அவ்வளோ பெரிய டான்சர், அவ்வளோ பெரியன்னு சொல்லும் போது நான்லாம் அப்பெல்லாம் ரொம்ப சின்ன பொண்ணு. நம்ம என்ன சொன்னாலும் அது கேட்டுக்கிறதுக்கு ஒரு ஆர்டிஸ்ட் வேணும்ல. அது மாதிரி இந்த சாங் ஆடினீங்க பாத்தீங்களா, 2 பேரும் சூப்பரா இருந்தது. வெரி நைஸ். அந்த அட்மாஸ்பியர் ரொம்ப நல்லா இருந்தது. பாபா நான் சொன்ன மாதிரி நீங்க அந்த ட்ராலி ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் ட்ரை பண்ணியிருக்கேன் வருண், அதை ட்ரை பண்ணதை அசிங்கம் பண்ணாம ரொம்ப அழகா பண்ணேன். அவர் பேரை காப்பாத்திட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அங்கிருந்து வந்து அப்படி வந்து நின்ன பத்தி நல்ல காலம் நீ விழுந்துருவியா நான் பயந்துட்டேன். அது சூப்பரா இருந்தது. பிரியா ரொம்ப நல்லா இருந்தது. பட் பிரியாவுடைய வேலை வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தது. ஆனா இன்னும் ஒரு விஷயம் தெரியுமோ, இதே பாட்டுக்கு அண்ணா கண்டிப்பா ஆடுவாரு. ஓகே, ஆனா உப்பு ஆட மாட்டாரு, அப்புறம் ஆடுவார். ஓகே ஆடியன்ஸ், நிறைய சர்ப்ரைஸ் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. பாபு சாரே வந்து இந்த சாங், அவரோட சாங்கே மறுபடியும் இத்தனை வருஷம் கழிச்சு அதே சாங் ஆட போறாருன்னா அது எப்படி இருக்கும்ங்கிறது நம்ம கெஸ் பண்ணி பார்க்கலாம். பாபு சார், வருண் அண்ட் பிரியாக்கு உங்களோட ஸ்கோர் என்ன? ஓகே, சோ சூப்பர் ஸ்கோர் கொடுத்திருக்காரு, 9 கொடுத்திருக்காரு. கலா மாஸ்டர், யுவர் ஸ்கோர்? தேங்க்யூ மேம். 9 again. So மும்தாஸ் மேடம், உங்க ஸ்கோர் என்ன? தேங்க்யூ. ஹிப் ஹாப், ஜாஸ், சால்சா, டிஸ்கோ எதுவா இருந்தாலும் 1980s ஃபேமஸ் ஆனது பிரேக் டான்ஸ் தான். அதனால இப்ப பிரேக். வெல்கம் பேக் டு மாநாட மயிலாட சீசன் 6. இன்னைக்கு ஷோ உண்மையிலேயே ஒரு ஸ்பெஷலான ஷோ. ஏன் கேக்குறீங்களா? ஆனந்த் பாபு சார் ஏற்கனவே ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருக்காரு. அது இன்னும் ஒரு சூப்பர் டியூப்பர் ஹீரோ நம்ம ஷோக்கு இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்டா வந்திருக்காரு. அவர் யாருன்னு கேக்குறீங்களா? ரீசெண்டா ரிலீஸ் ஆகி சூப்பரா ஓடிட்டு இருக்கிற ஒரு படத்தோட ஹீரோ தான் அவரு. அது ஒரு சாதாரண படம் கிடையாதுங்க. நம்ம கலைஞர் ஐயோட கைவண்ணத்தால உருவான ஒரு படம். என்ன படம் இந்நேரம் நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. அண்ட் யார் அந்த ஹீரோ நீங்க கெஸ் பண்ணிருக்கீங்க? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், லெட்ஸ் புட் ஹேண்ட்ஸ் டுகெதர் அண்ட் வெல்கம் யங் டேஷிங் ராவிஷிங் ஹேண்ட்சம் macho man Prashant sir on stage. Hi Prashant, welcome to Maanada Mailada. Thanks, Kriti. We're really happy to have you here. How do you feel? Oh, it's wonderful. Nanu Kala Master, I think
Masji has done most of my songs and we've done a lot of shows. Our association goes a very long time. And adu mattum illa pathina ipo we have the beautiful Mumtaz there in a pink saree. Wow. அதாவது சாக்லேட் ஒரு படத்துல வந்து நாங்க வந்து we have worked together, not only that star ஒரு படம் கூட, and she's a London ஒரு படம் கூட. It's been a wonderful, a brilliant co-star, one amazing dancer. Had a great time always working with you. And apart from that also Anand Babu sir, big fan. அதாவது டான்சிங்ல திரும்பி ஒரு புது ஸ்டைல் கொண்டாது நீங்க தான். It just அந்த டைம்ல இந்த டான்ஸ் வர மாதிரி இருக்கும். ஆனந்த் பாபு சார் வந்து he brought in a new trend ன்னு சொல்லலாம். So it's been a wonderful, What about us? First அதாவது என்ன சொல்றதுன்னா, ஒரு யூசுவலா பாத்தீங்கன்னா வந்து ஒரு அழகான அட்மாஸ்பியர், ஓகே, கிரேட் ஆம்பியன்ஸ், அது வந்து ஒரு கிரீடம் மாதிரி, அந்த கிரவுன் மாதிரி நீங்க ரெண்டு பேரு. இதெல்லாம் வந்து நான் வந்து சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அல்வான்னு சொன்னாலும் புரியுது, ஏன்னா நல்லா இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க, நல்லா வந்து they brought me on the stage brilliantly, so I have to do my பங்கு இல்லையா. Thank you so much Prashant sir, and we are also really happy to have you here. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு நீங்க வந்தது. பொன்னர் சங்கர் படத்தை பத்தி இன்னைக்கு நம்ம நிறைய பேச போறோம். நீங்களும் நிறைய உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லணும். ஆனந்த் பாபு சார் இருக்கார், அவரும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போறாரு. It's going to be a great show, a great episode, and Prashant sir, please take a seat. Thank you. அடுத்ததா ஒரு கலர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க வராங்க கார்த்திக் And Soundarya. மாயாசாலமா அம்மம்மோய் அடி அப்பப்போய் பூரா உலகமா ஒவ்வொன்னா பார்க்கத்தான் சொக்கி போய் நிக்கிறேன்டா, என்னன்னு எடுன்னு விளக்குவேன், பக்கத்தில் சொர்க்கம்